வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நடவடிக்கைகள் கனடாவையும் ஐரோப்பாவையும் மிகவும் நெருக்கமாக்குகின்றன என அமெரிக்க அதிகாரிகள் கனேடிய அமைச்சர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசிய போது குறிப்பிட்டார்கள். அதை அவர்கள் நகைச்சுவையாகத்தான் குறிப்பிட்டார்கள். ஆனால் இப்போது அது உண்மையாக்கி தொடங்கியுள்ளது. இந்த விவகாரம் 2 வாரங்களுக்கு முன்பு நடந்தது. 2 வாரங்களுக்கு முன் வாஷிங்டனுக்கு சென்ற 2 கனேடிய அமைச்சர்கள் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள முறுகல் நிலை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை முடிந்த பின் அனைவரும் பானங்கள் அருந்தியபடி பொது விஷயங்கள் பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். அமெரிக்க சென்ற கனேடிய அமைச்சர்களில் ஒருவர் தொழில்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின், மற்றையவர் பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேர். பேச்சின் போது அமெரிக்க தொழில்துறை உயரதிகாரி ஒருவர் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர போகிறதா என்று சிரித்தபடி கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கனேடிய அமைச்சரும் சிரித்துக்கொண்டே கேட்டார். அதற்கு அமெரிக்க அதிகாரி, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்று கூறிய போது கனேடியர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். ஆனால் கனடாவின் நகர்வுகளை பார்க்கும்போது கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது அங்கத்துவ நாடாக மாற விரும்புகிறது போலிருக்கிறதே என்று நகைச்சுவையாக கேட்டார். 2 கனேடிய அமைச்சர்களும் சிரித்தனர். ஆனால் இல்லை என்று மறுத்துவிட்டனர். காரணம், அந்த நேரத்தில் அவர்கள் புதிதாக நிறுவப்பட்ட ட்ரம்ப் நிர்வாகத்தை அமெரிக்காவுக்கும் அதன் வடக்கு அண்டை நாடான கனடாவுக்கும் இடையிலான அத்தியாவசிய பிணைப்பை வற்புறுத்தும் பாணியில் இருந்தனர். கனடா அமெரிக்காவின் நெருங்கிய பங்காளியாக இருந்தது. புவியியல் பகிரப்பட்ட வரலாறுகள் மற்றும் பின்னி பிணைந்த விநியோக சங்கிலிகள் ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தவே அவர்கள் வாஷிங்டன் சென்றிருந்தனர். அதனால் கனடாவின் ஐரோப்பிய நெருக்கத்தை அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. இருப்பினும் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உள்ள பெரிய அளவிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டினார். இது கனடாவை ஐரோப்பாவுக்கு வெளியே பெரிய ஐரோப்பிய நாடாக ஆக்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவுக்கு வெளியே செய்த பெரிய அளவிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கனடாவுடன் செய்யப்பட்டதுதான். கனேடிய அமைச்சரின் அந்த சுட்டிக்காட்டல் கனடாவுக்கு அமெரிக்கா தவிர்ந்த வேறு விருப்பங்களும் கூட்டாண்மைகளும் உள்ளன என்பதை காட்டும் ஒரு மென்மையான நினைவூட்டலாக இருந்தது. அது நடந்த அடுத்த 2 வாரங்கள் அமெரிக்கா கனடா உறவுகளில் குறிப்பிடத்தக்க விரிசலை ஏற்படுத்தியுள்ளன. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பெரிய அளவிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது. அதன்படி 2 நாடுகளும் வரி விதிப்புகளை செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தம் இப்போது மீறப்பட்டு விட்டது. முதலில் மீறியவர் ட்ரம்ப் தான். அவர் கனேடிய பொருட்கள் மீது வரி விதிப்புகளை செய்ய கனடாவும் வரி விதிப்பு மூலம் பதிலடி கொடுத்தது. ட்ரம்ப் அதையே ஐரோப்பாவுக்கும் செய்துள்ளார். குழப்பமான மற்றும் கோபமூட்டும் விதத்தில் நீண்ட கால கூட்டாளிகளை ட்ரம்ப் அச்சுறுத்தி வரி விதிப்புகளை திணித்துள்ளார். அது கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பு செய்யும் அளவுக்கு தீவிரமாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் ட்ரம்ப் 2 சந்தர்ப்பங்களில் கனேடிய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை பிற்போட்டுள்ளார். இது அவரது வடக்கு அண்டை நாடான கனடாவை பழிவாங்கும் நடவடிக்கை தயக்கத்துடன் செய்வதை காட்டுகிறது. இந்த வாரம் கனடாவில் நடந்த G7 கூட்டணியின் வெளியுறவு அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி சக அங்கத்துவ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை வெளிப்படையாக எச்சரித்தார். அப்போது அவர், அமெரிக்கா அவர்களின் நெருங்கிய நண்பரான எங்களுக்கு, அதாவது கனடாவுக்கு இதை செய்ய முடிந்தால் நீங்கள் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்றார். கனடாவின் அடையாளம் மற்றும் பொருளாதாரம் மீதான ட்ரம்பின் தாக்குதலுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று அவர் கூறினார். G7 கூட்டணியில் அமெரிக்காவும் உண்டு. அந்த கூட்டத்தில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் கலந்து கொண்டார். இவர் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இன்று வெள்ளிக்கிழமை கனடாவின் பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி கடந்த வார இறுதியில் கூறிய போது, அமெரிக்கர்கள் எங்கள் வளங்கள், எங்கள் நீர், எங்கள் நிலம், எங்கள் நாடு என்று அனைத்திலும் கண் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு அமெரிக்கர் கண் வைத்திருக்கிறார், அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்றார். ஐரோப்பாவுடனான உறவுகளை வலுப்படுத்தும் யோசனையில் கனேடியர்கள் இப்போது கவனம் செலுத்துவதில் ஆச்சரியமில்லை. சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கனேடியர்களின் பன்முகத்தன்மை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதை ஆதரிப்பதாக கண்டறிந்தது.
வாஷிங்டனில் நடந்த சந்திப்பின் போது அமெரிக்க அதிகாரி கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விரும்புகிறதா என்று கேட்டதன் பின்னணியிலிருந்து அந்த கருத்து கணிப்புத்தான். அந்த சந்திப்பில் கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேர் மற்றொரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். அது என்னவென்றால், கனடா ஒரு வட அமெரிக்க நாடு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடும் தான். கனடாவும் ஐரோப்பாவும் ஒரு விதத்தில் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இது பலருக்கு புதிதாக இருக்கலாம். டென்மார்க்கால் நிர்வகிக்கப்படும் கிரீன்லாந்தையும் கைப்பற்ற போவதாக ட்ரம்ப் அடிக்கடி கூறிக்கொண்டு இருக்கிறார் அல்லவா? இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். அந்த கிரீன்லாந்தை ஒட்டிய மக்கள் வசிக்காத ஆர்டிக் தீவு கூட்டம் ஒன்று உள்ளது. அதன் பெயர் பஃபின் தீவு. இது கனடாவுக்கு சொந்தமானது. நல்ல வேளையாக ட்ரம்பின் கண் பஃபின் தீவின் மேல் இதுவரை விழவில்லை. விழுந்தால் அதுவும் பிரபலமாகிவிடும். சில பகுப்பாய்வாளர்கள் ஒரு ஐரோப்பிய தேசம் என்பது மிகவும் வெட்டப்பட்டதாக இல்லை என்று நம்புகிறார்கள். பிரான்சுக்கு சொந்தமான பல தீவுகள் பசிபிக் கடலில் உள்ளன. கனேடிய மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் அட்லாண்டிக் முழுவதும் அவர்களை இணைக்கும் பகிரப்பட்ட மதிப்புகளை வாடிக்கையாக பாராட்டுகிறார்கள். கனடா மற்றும் ஐரோப்பா ஆகிய இரு நாடுகளுடனும் ட்ரம்ப் வர்த்தக போர்களை திறந்தால் சமீப கால வாரங்களில் அது நிச்சயமாகவே உள்ளது. கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஐரோப்பிய ஆணைய தலைவரின் செய்தி தொடர்பாளர் பவுலா பின்ஹோ ஐரோப்பிய ஒன்றியம் பற்றிய கனேடிய பொது ஆதரவை வரவேற்றார். கனேடியர்களின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதை ஆதரிப்பதாக அந்த கருத்து கணிப்பு முடிவுகளால் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கவர்ச்சியை காட்டுகிறது, மேலும் இது கனேடிய பொதுமக்களின் மிக பெரிய மதிப்பை காட்டுகிறது என்றார் அவர். கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இரண்டும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் இறக்குமதி வரியால் பதிலடி கொடுத்துள்ளன. அது தவிர வேறு கூட்டு முயற்சிகள் இப்போது தொடங்கியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய வைன் இறக்குமதிக்கு ட்ரம்ப் வரி விதித்துள்ளார். கனடா பல தசாப்தங்களாக அமெரிக்காவிலிருந்து வைன் இறக்குமதி செய்கிறது. இரண்டுக்கும் இனி வரி விதிப்பு இருக்க போகிறது. அதனால் ஐரோப்பிய ஒன்றிய வைன் இறக்குமதி கனடாவுக்கு வருவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன. இந்த வளர்ச்சியின் கனேடிய ஐரோப்பிய நெருக்கமான ஒத்துழைப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகின்றன. ட்ரம்ப் இதற்கிடையில் மேலும் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்களுக்கு மேலதிகமாக மேலும் சொல்லாட்சி பெரியளவிலான பக்கங்களை தொடர்கிறது. ட்ரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்ளும் ஒரே நோக்கத்துக்காக ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது என்றார். அதே நாளின் பிற்பகுதியில் அவர் வெள்ளை மாளிகையில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டிற்கு அருகில் அமர்ந்திருந்த போது கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்வதற்கான தனது அழைப்புகளை ட்ரம்ப் புதுப்பித்தார். அவர் கிரீன்லாந்தின் டென்மார்க் உரிமைகளை கேலி செய்தார். 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படகு அங்கு தரையிறங்கியது என்று அவர் கேலி செய்தார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் நேட்டோவை அமெரிக்க உரிமை கோரல் சண்டையில் இழுக்க வேண்டாம் என்று கூறி ட்ரம்பின் வாயை அடைத்தார். ராஜதந்திரம் மற்றும் உலக பொருளாதாரத்திற்கான ட்ரம்பின் சிதைவு பந்து அணுகுமுறை அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடுகளை விலகி போக வைத்துள்ளன. ட்ரம்ப் ஒன்றும் புட்டின் போல நிரந்தர தலைவர் அல்ல. 4 ஆண்டுகளில் ட்ரம்பின் ஆட்டம் முடிந்துவிடும். ஆனால் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை முழுமையாக சிதைக்க அந்த 4 ஆண்டுகள் போதுமானது. ட்ரம்புக்கு பிறகு வரப்போகும் அமெரிக்க தலைவர் நட்பு நாடுகளின் ஆதரவை பெற மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.